வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு எல்ஐ சினிமாஸ்ல இருந்து உறையூர் திலைநகர் ரீச் ஆகுற அந்த பாலத்துல இருக்கோம். இன்னும் இந்த பாலம் வந்துட்டு இன்னும் சீரமைச்சு கட்டி முடிக்கல. இது என்ன இன்னும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதனால பொதுமக்களுக்கு பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால அவங்கள்ட்ட நம்ம வந்துட்டு அவங்களோட கருத்துக்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பாலம் நாங்க இங்க ஹோலி கிராஸ்ல தேர்ட் இயர் படிக்கிறப்ப இடிச்சாங்க. கிட்டத்தட்ட நான் யூஜி முடிச்சே 5 வருஷம் கிட்ட ஆகுது. எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நாங்க முன்ன இந்த பாலம் உடைக்காம இருந்தாங்கன்னா தில்லைநகருக்கு ஈஸியா போகும். இப்போ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலுமே சுத்தி போறதுனால டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. ஒரு அரசாங்கம் மாறுறாங்க. வர அரசாங்கம் அவங்களுக்கு கிடைச்ச காலத்துல குறைந்த நேரத்துல இதை சரியா மக்களுக்கு பயன்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு டிராபிக் ரொம்ப ஜாம் ஆகாது. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களும் அவங்க போக வேண்டிய நேரத்துக்கு சரியான நேரத்துல போவாங்க அப்படின்றதுதான் எங்களோட இது. நாங்க இங்கதான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே 50 வருஷமா இங்கதான். மரக்கடையில தான் வீடு. தில்லைநகர் சைடு பிரசவ ஆஸ்பத்திரி. மாசம் கர்ப்பமா இருக்கிறவங்க எல்லாம் டெலிவரிக்கு அந்த இதுல வர்றது ரொம்ப சிரமமா இருக்குது. தியேட்டருக்கு படம் பார்க்க வர்றது எப்பயாவது ஒரு வாட்டி வருமோ, அதுவும் சிரமமா இருக்கு இந்த பாலத்தை கடக்கிறது. அதுக்கு மேல எங்க பகுதி மரக்கடை பகுதியில இருந்து அந்த எல்லாம் லட்சுமி காம்ப்ளெக்ஸ் கோயினூர் தேட்டர் தாண்டி வேலைக்கு வருவாங்க. அங்க சிங்காரத்தொப்புல பஸ் ஏறினோம்னா ஷேர் ஆட்டோ ஏறினோம்னா இங்க லட்சுமி காம்ப்ளெக்ஸ்ல இறங்கிக்குவோம். அந்த சௌரியமெல்லாம் இல்லாம எங்களோட வேலைகளும் ரொம்ப பாதிக்கப்படுது இந்த பாலத்தினால. கஸ்டமரே வரமாட்டேங்கிறாங்கம்மா. பாலம் இல்லாதனால ரொம்ப லாங் சுத்திக்கிட்டு வரதுனால ரொம்ப சிரமப்படுறாங்க கஸ்டமர். எங்களுக்கு சேலே கிடையாது. கிட்டத்தட்ட 60% சேல் போயிடுச்சு. நான் ஒரு எமர்ஜென்சியா கன்சியூவா இருக்கேன். அவங்களை எமர்ஜென்சியா நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கப்ப இந்த பாலம் இருந்தது எனக்கு தெரியாது. கூட்டிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் இங்க பாலம் இதாயிடுச்சு. நான் மறுபடியும் இங்க இருந்து நான் தில்லைநகர் சுத்தி தான் நான் கொண்டு எடுத்துட்டு போனேன். பொதுமக்களோட ஸ்ட்ரகிள் ஆகிறதோட ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப தெரியாதவங்களாம் வந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. இந்த இடத்த நம்ம பார்க்கும் போதே தெரியும், இது பாதி கிடப்புல போட்ட பணிகளாவே தான் இருக்கு. இது என்ன காரணம்? ஒருவேளை இது நிதி பற்றாக்குறையா, இல்ல வேலை செய்ய ஆட்கள் இல்லையா, இல்ல இந்த வழியா நம்ம எதுக்கு மக்களை நம்ம சுத்த வைக்கணும் அப்படின்ற காரணமா? ஒவ்வொரு காரணம் இருக்கலாம். என்ன காரணம் அப்படின்றத நமக்கு தெரியல. இந்த இடத்த பார்க்கும்போது தெரியும், பாதி கட்டப்பட்ட, அதாவது இன்னும் கட்டவே படாத ஒரு சுற்றுச்சுவர் மட்டும் எழுப்பியிருக்காங்க. மக்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம இன்னமும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமா, ஆட்டோ மீட்டரு கூட போடுவாங்க. ஆட்டோ செலவு கூட தான் ஆகுது. இங்க போறது அவங்க ஒரு 50 rupees 80 rupees போறதுக்கு அவங்க 200 செலவு பண்ணி போற மாதிரி இருக்கு. நீங்க எங்க படிக்கிறீங்க? ஹோலி கிராஸ் காலேஜ் படிக்கிறோம். எத்தனை இயர்ஸா சீரமைக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 2 years 3 years இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப காலேஜுக்கு ரொம்ப சுத்தி வர மாதிரி இருக்கு. நாங்க பாலம் இருந்துச்சுன்னா சீக்கிரமா காலேஜ் வந்துட்டோம். இதுனா சத்தத்துல இறக்கி விட்டுறாங்க. நடந்து போற மாதிரி இருக்கு. இப்ப கஷ்டமா இருக்கு. எக்ஸாமுக்குலாம் மார்னிங்கே எக்ஸாம் வைக்கிறாங்க. அதனால எங்களுக்கு மார்னிங்னா ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா ஷேர் ஆட்டோ வரனாலும் ரொம்ப லேட் ஆகுது. பஸ் இருந்தா நாங்க அங்கேயே இறங்கிக்குவோம். இப்போ பஸ் இல்ல. பஸ் அங்கிட்டு சுத்தி வராதனால ரொம்ப லேட் ஆகுது. பாலத்துக்கு முன்னாடி வீட்ல இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? இப்ப எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? இப்போ 9:15 கிளம்புறது 10:30 மணி ஆகுது போய் சேர்றதுக்கு. இப்ப 11 ஆயிரம் ஒரு சமயம். பஸ் வேற வர மாட்டேங்குது. ரொம்ப ரிஸ்க். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாலத்தினாலதான் ரொம்ப கஷ்டம். நீங்க பாலம் கட்டிட்டா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நாங்க வீட்ல இருந்து சீக்கிரமா கிளம்புற மாதிரி இருக்கு. முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துல இங்க வந்துருவோம். ஆனா இப்ப கொஞ்சம் நம்ம ஏர்லி மார்னிங்கா எந்திரிச்சு வர மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு 4 வருஷமா எல்லாம் சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனா இன்ன வரையும் எதுவுமே ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியல. ஆனா அவங்களும் கட்டிட்டு இருக்கேன்னு தான் சொல்றாங்க. ஆனா என்ன தெரியல. எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்றதுக்காக இது இல்ல. வர அரசாங்கம் மக்களுக்காக தான் நீங்க நினைச்சு வரீங்க. அந்த மக்களோட கஷ்டம் இதுதான். திருச்சியில மக்கள் தொகை ஏற்கனவே மிக அதிகமா இருக்கிறாங்க. தொழில் வர்க்கம் அதிகமாகி வேலை வாய்ப்பு தேடி எல்லாரும் இந்த பக்கம் தான் வர்ற மாதிரி இருக்கு. அப்படின்றப்ப இதை அவங்க சீக்கிரமா முடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா பொதுமக்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து இது. எப்பதான் முடிப்பாங்கன்னு தெரியல. அடுத்த ஆட்சியும் வரப்போகுது. இது என்னன்னு புரியல.